பணம் கொடுப்பவன் திருடன். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இப்படியே எந்திரிச்சு போயிடுறேன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன், அவ்வளவுதானே சார்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன். கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் ஓட்டு கொடுக்கிறவன் திருடன். ஆமா, அதனால இங்க யாரும் ஓட்டு போடாம பாத்துக்கங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் ஏமாத்தியவன் யோகியன். இல்லங்க, போதுமான சர்டிபிகேட். 4998 பேர் அப்படின்னு. ஏன்னா இத்தனை பேர் கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. 5000 பேருக்கு மேல போனா கிடையாது. இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு, எடப்பாடி அங்கெல்லாம் 41 பேர் சாவலியே. 41 பேர் அங்கதானே செத்தாங்க. அதனாலதான் கண்டிஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திமுகவுடைய ஊழல்களையும் திமுகக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். ஒரே ஒரு கேள்வி, திமுகவை இந்த இன்னொரு கேள்வி, எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம், எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? பயப்பிடிச்சிட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன ஒரு கேள்வி சார், நிறைய பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டுறீங்க, ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டேங்கிறாரு? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுனா என்ன? அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் வாங்க. கேட்டீங்கன்னா 2026 விஜயனா வெற்றி பெற்று பனையூருக்கு முதல்வராக இருப்பார். போதுமான